ஹலோ! வெல்கம் பேக். போன வீடியோல நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹவ் அண்ட் வை ஐ பிகம் அ செஃப் அத வந்து நம்ம கன்டின்யூ பண்ணுவோம் அடுத்த வீடியோல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது அந்த கேள்விய என்ட்ட நான் கேட்டா, இப்ப நான் கேட்டா ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ், 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கேட்டா வை யூ பிகம் அ செஃப் அண்ட் ஹவ் அப்படின்னு கேட்டா, ஒய்க்கு எனக்கு சத்தியமா ஆன்சர் தெரியாது. 2008ல ஸ்கூலிங் முடிக்கும்போது, இன்ஜினியரிங் போ வேண்டிய ஒரு ஸ்டூடண்ட் ஆக்சுவலா நான். இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. நானும் இன்ஜினியரிங் போ வேண்டியது தான். பட் என்ன, நம்மளால அது முடியுமா? எனக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியாம இருக்கும்போது, அப்போ ஹோட்டல் மேனேஜ்மென்ட் பத்தி எல்லாரும் சொல்றாங்க. நல்ல கோர்ஸ் அத படிச்சா வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அப்ராட்லலாம் வேலை இருக்குன்னு சொல்றதுனால, ஓகே நம்ம ஒய் நாட் அத சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து போறோம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிக்கிறதா இருந்தா, நம்ம ஊர் எங்க ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலலாம் ரொம்ப நல்ல காலேஜஸ் இல்ல. அப்ப சென்னை போறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லும்போது, ஓகே நம்ம அப்ப சென்னைக்கு போலாம். ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்ற அந்த ஒரு கியூரியாசிட்டி. இந்த ஃபீல்ட்ல என்ன இருக்கு? சென்னைக்கு போனா என்ன எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆசை தான் வந்து என்னைய வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ண வைக்குது. இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணி உள்ள போம்போது தான் தெரியும், இது ஒரு பெரிய ஃபீல்டு. வெறும் குக்கிங் கிடையாது இந்த ஃபீல்ட்ல. வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்கு, ஹவுஸ் கீப்பிங் இருக்கு, சர்விஸ் இருக்கு அண்ட் கிட்சன் இருக்கு. இந்த எல்லாத்துலயுமே ரொம்ப டெப்த்தா 3 வருஷம் கோர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து டிகிரி, டிப்ளமா, அப்புறம் வந்து டிப்ளமோ, அப்புறம் கிராஃப்ட் கோர்ஸஸ் அந்த மாரிலாம் இருக்கு. அதுல வந்து 3 வருஷம் கோர்ஸ். டிகிரீஸ் எடுக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டெப்த்தா இந்த கோர்ஸ பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப அதுக்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் தான், இந்த ஃபீல்ட பத்தி எப்படி இருக்கு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், ரொம்ப லாங் ஹவர்ஸ் நிக்கணும், ரொம்ப லாங் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். வேலை பார்க்க ரெடியா இருக்கணும். ரொம்ப இந்த குய்சின் வந்து ஒரு கடல் மாதிரி. இப்போ வெறும் இந்தியன் குய்சின் மட்டும் இல்ல. சவுத் இந்தியன்லேயே வந்து பெரிய ஒரு 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 கடல் மாதிரி நெறைய ரெசிபீஸ் இருக்கு. நார்த் இந்தியன்ஸ் இருக்கு. சவுத் ஈஸ்ட் குசின்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஏஷியால நெறைய குசின்ஸ் இருக்கு. அப்புறம் ஜாப்பனீஸ் இருக்கு, சைனீஸ் இருக்கு, வியட்நாமீஸ் இருக்கு, பர்மீஸ் இருக்கு. அப்புறம் அரபிக், வெஸ்டர்ன்லேயே வந்து கான்டினென்டல், அப்புறம் வந்து மெடிட்டரேனியன், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு, இட்டாலியன்னு அது ஒரு பெரிய ஃபீல்டு. அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க அது உங்கள வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு கன்ஃப்யூஷனான ஒரு ஃபீல்டுக்குள்ள அத இழுத்துட்டு போவும். இதே தான் எல்லா அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும். ஸோ, நம்ம இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணிட்டோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு 600, 700 கிலோமீட்டர்ஸ் தாண்டி சென்னைக்கு வந்துட்டோம். திருப்பி வந்து ஊர்லேருந்து டாட்டா காமிச்சுட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்ற மாரி வந்தாச்சு. திருப்பி வந்து போறது வந்து திரும்பி வந்து நான் இல்ல என்னால முடியாது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ, இந்த அலெக்சாண்டர் சொன்ன மாதிரி, நம்ம வந்து கரெக்ட்டான முடிவு எடுக்கிறோமா, தப்பான முடிவு எடுக்கிறோமான்றது இல்ல. இந்த முடிவ நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ல தான் இருக்கு. அது கரெக்ட்டா தப்பான்னு. அதே மாரி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அத அப்படியே ஃபாலோ பண்ணிருவோம். அதுக்கு உண்மையா ப்ராசஸ் பண்ணுவோம். ரிசல்ட்ட பார்க்க வேண்டான்ற மாரி பண்ணி அந்த ரிசல்ட்ட கன்டின்யூ பண்ணும்போது, அது நமக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ட்டான பாத்த நமக்கு குடுத்துச்சு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு என்னைய டிராக் பண்ணி கொண்டு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மோர் தென் எனிதிங் பேஷனா இப்போ வந்து இல்ல உங்களுக்கு அந்த பேஷன் இருந்துச்சா, இப்போ வந்து குக்கிங் அந்த ஸ்மெல், அந்த அரோமா, அந்த சவுண்டு அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஈடுபாடு இருந்துச்சு. எனக்கு நல்லா குக் பண்ண வரும். அதனால தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேனான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. 12த் வர நான் சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது. ஆனா, இப்போ சிலர் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்றோம். அது வந்து ரொம்ப இது பிடிக்கும் எனக்கு அப்படின்னு நம்ம நெனச்சு, நம்ம வந்து ஓகே, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோமான்னு கேட்டாலும் இல்ல. ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஆளும் கிடையாது. எனக்கு ஓகே தான். எந்த ஃபுட்னாலும் ஓகே அப்டின்ற ஒரு கேரக்டர். இப்ப எதுக்குன்னு கேட்டா, நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஓகே. நம்ம அத வந்து நம்மளோட டிசிஷன் இது. நம்ம இத சீரியஸா பண்ணணுன்ற ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் என்னைய வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ண வச்சு. பட் ஆஃப்டர் ஐ கேம் ஹியர் இந்த ஃபீல்டு மேல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு பெரிய ஃபீல்டு. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் அன் ஈஸி ஃபீல்ட். அமேசிங் ஃபீல்ட். பட் இங்க இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கா இருக்கட்டும், இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஸ்டோரீஸ் அண்ட் ரொம்ப டெப்த்தான வொர்க்கா இருக்கட்டும், ஈவன் பாலிடிக்ஸா இருக்கட்டும், அது உங்கள வந்து இந்த ஃபீல்ட விட்டு உள்ள போனதுக்கப்புறம் வெளிய வர விடாது. அது அப்படியே நம்மள வந்து அங்கருந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கும். நம்ம அத அப்படியே வந்து சேஸ் பண்ணி நம்ம இந்த இந்த இவ்வளோ தூரத்தில வந்துட்டோம். ஆனா, இத வந்து நம்ம யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணணும். நாளைக்கு வந்து இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாம். இது வந்து கரெக்ட்டா, தப்பான்னு நெனைக்கக்கூடியவங்களுக்கு என்கிட்டயே வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வந்து ட்ரெய்னீஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இப்ப நாங்க யாரையோ ஒரு ஆள் சொல்லி வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு வந்து எப்படி இத வந்து இது பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்றது, இது கரெக்ட்டா, தப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் இப்ப நான் வந்து ஓகே உங்களுக்கு சொன்னதா இருந்தா ஒய்ன்னு எனக்கு தெரியாது. ஹவ் இட்ஸ் ஆல் அபவுட் மை டிசிஷன் பிரிங் மீ ஹியர். அதான் உண்ம. ஆனா அதே சமயத்தில வந்து இது வந்து என்னோட ஐடியாலஜிலருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த வீடியோஸ் இந்த சீரிஸ்ல வந்து ஹவ் அண்ட் வை ஐ பிகம் அ செஃப் சீரிஸ்ல வந்து இனி கன்டினியூஸா வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ் இட்டாலியன்ஸா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், இந்தியாவிலேயே வேற ஸ்டேட்ல உள்ளவங்களா இருக்கலாம். இல்லன்னா நம்ம ஸ்டேட்ல உள்ளக்கூடிய ஷெஃப்ட்டே
சில வீடியோஸ் வந்து கேட்டு அவங்க மூலமா அத உங்கள்ட்ட போஸ்ட் பண்ணி, அவங்களோட ஐடியாஸ, அவங்களோட தாட்ஸ வந்து ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி இதே சேனல்ல நாங்க வந்து சில ரெசிபீஸ், அதுமாரி எங்க ட்ராவல் விளாக்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.